பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்து போனாலும் பர்வதம் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்படவே மாட்டோம். கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த தியான செய்தியோடு உங்களை சந்திக்கவும், இந்த மாதத்திலே கர்த்தருடைய கிருபையை நினைவு கூறவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் என் தேவனையே மகிமைப்படுத்தும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் மானவரே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் மானவரே, ஆபத்து காலங்களில் அனுகூலமானவரே, ஆபத்து காலங்களில் அனுகூலமானவரே. இந்த மாதத்துக்காக தேவன் நமக்கு வைத்த வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே உயர்த்தும் ஒரு ஆண்டவர், ஏற்ற வேளையிலே கிரியை செய்கிற ஒரு தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவரை நீங்கள் முழுவதுமாய் அறிந்திருக்கிறீர்களா? என் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களாக இருந்தால், என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்திருப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய இந்த உயர்த்துகின்ற ஒரு கிரியை, தேவன் உங்களை தம்முடைய வல்லமையின் கிரியை நிறைத்து தேவன் உங்களை நடத்துகிறது. நீங்கள் எங்கே அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே வேதனைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்திலேயே கர்த்தர் வைத்து உங்களை உயர்த்துகின்ற ஒரு நிறைவின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய பலத்த கைகளுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். காரணம், அவர் நமக்கு செய்யும்படி தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆபிரகாமை மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானது அல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சி, அந்த பிள்ளை என்கிற ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில் அல்ல. கர்த்தர் சொன்னார், நீ என்னை நம்பி வருவாயாக இருந்தால் உன்னை ஒரு பெரிய சந்ததி, அவன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கர்த்தர் அவனை அழைக்கிறார். பாருங்க, ஏற்ற காலத்துல தேவன் கிரியை செய்வார். அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் அங்கே பல வருஷங்களாய் நடைபெறவில்லை. ஆகவே அந்த அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருந்து நடத்தப்படுகிற ஒரு ஆபிரகாம், தேவைகள் வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது, அவனுடைய சொந்த தவறுகளினாலே குழப்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் தேவன் அவனை பாதுகாக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய அந்த ஏற்ற காலமும் தேவன் கொடுக்கிற உயர்வையும் அவன் காத்திருக்க தவறினதனாலே ஆகாரும் இஸ்மவேல் என்கிற 2 பேர் அவன் வாழ்க்கையிலே நுழைந்து கொள்கிறார். அது ஆபிரகாம் சாராளுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு துன்பகரமான ஒரு சம்பவமாக அது காணப்படுகிறது. அப்ப தேவன் ஏற்ற காலத்துல தான் அவர் உயர்த்துவார். இப்ப ஏன் இதை நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படும். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த வசனத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கிற பொழுது
சாராள் கர்ப்பவதியானாள், அவள் ஒரு குமாரனை பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவன் குறித்திருந்த காலத்தில். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அந்த காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு முதிர் வயது உள்ள ஒரு மனிதனுக்கும் சாராள் என்கிற ஒரு முதிர் வயது உள்ள ஒரு பெண்ணுக்கும் தேவ பிள்ளைகளே ஒரு கற்பம் உருவாகும் என்பதும், குழந்தை பிறக்கும் என்பதும், அவன் மூலமாய் சந்ததி வளரும் என்பதும் தேவன் வாக்களித்த காரியம். உலகம் எதுவும் சொல்லட்டும், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஏன் தாமதம், ஏன் இன்னும் நடக்கவில்லை, ஏன் சொல்லப்பட்ட காரியங்கள் வரவில்லை, ஏன் இப்பொழுது முன்பு இருந்த நீங்கள் இப்பொழுது இப்படி இருக்கிறீர்கள், ஏன் கைவிடப்பட்டவர்களை போல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாம் இழந்து விட்டீர்களே, வெறுமையாய் நிற்கிறீர்களே, உங்கள் வாழ்க்கை இப்பொழுது முன்பு போல இல்லையே, உங்கள் பெயர் கெட்டு போனதே, சொல்லட்டும் தேவ பிள்ளைகளே. ஆனால் தேவன் குறித்த ஒரு காலம் இருக்கிறது பாருங்க. தேவன் அந்த குறித்திருந்த காலத்திலே தான் கர்த்தர் அந்த ஆபிரகாமினுடைய வாழ்விலே, சாராளுடைய வயிற்றிலே ஒரு ஈசாக்கை தேவன் அங்கே கொடுத்து அவர்களை உயர்த்தும்படி தேவன் ஆயத்தமாயிருந்தார். இன்னைக்கு சகோதரனே, சகோதரியே, ஈசாக்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு காரியம். உங்களுடைய ஈசாக்கு என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த ஈசாக்கை தேவன் நியமித்த குறித்த காலத்து, அப்ப தேவன் குறித்த நாளுக்காய் காத்திரு. தேவன் குறித்த நாளுக்கா, அந்த தேவன் குறித்த நாளிலே ஈசாக்கை நான் பெற்றுக் கொள்ளட்டும் என்று நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்களாக இருந்தால், என் அருமை சகோதரனே, சகோதரியே, இஸ்மவேல், ஆகார் என்கிற குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் அங்கே இடம்பெற முடியாது. கர்த்தரிடத்திலே முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும், விசுவாசத்தோடு காத்திருக்க முடியும். தேவன் தருகிறது பூரணமானதாய், தேவன் தருகிறது அழகானதாய், தேவன் தருகிறது விசேஷமானதாய், தேவன் தருகிறது பிள்ளைகளே அது 100 மடங்கு பலன் தருகிறதாய், அது ஆசீர்வாதமானதாய் இருக்கு. என்னுடைய விசுவாசத்தை நான் இங்கே தெளிவுபடுத்தினாங்க. என்னுடைய விசுவாசம் அதுதான் தேவ பிள்ளைகள். கர்த்தர் கொடுக்கின்ற பொழுது அது சிறப்பானதாய் இருக்கு. அது எந்த உலகத்தின் எந்த சின்ன விஷயமாயிருந்தாலும் சரி, தேவன் கொடுத்தால் மட்டுமே, தேவன் அனுமதித்தால் மட்டுமே, தேவன் உண்டு பண்ணினால் மட்டுமே தான் தேவ பிள்ளைகளே அது சிறப்பானதாய், அது நன்மையானதாய் அது காணப்படும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, தேவன் குறித்திருந்த காலத்தில். அருமை சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு தேவன் குறித்திருந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டுமாக இருந்தால், அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சாராளுக்கு செய்த ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்வார். ஆபிரகாமினுடைய அந்த குழப்பத்துக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் அழகான ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்திருக்கின்ற இந்த நாளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்து. இந்த குறித்த நாளிலே உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணுகிற இந்த ஏற்ற காலத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், முதலாவதாக தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில், தேவனாலே தேவனை அழைத்து நடத்தப்பட வேண்டிய காலத்திலே கர்த்தரிடத்திலே முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் தேவ பிள்ளைகளே, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லும். இதுதான் உன்னுடைய ரட்சணிய நாள், இப்பொழுதுதான் அனுக்கிரக காலம். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளே, முற்குறிக்கப்பட்ட தேவன் குறித்திருந்த காலத்திலே ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியுமாக இருந்தால், தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இதுவே ரட்சணிய நாள் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த கிருபையின் கரங்களுக்குள் நம்மை அர்ப்பணிக்க தேவன் நமக்கு உதவி. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், அருமை தேவ பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 25வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஒரு உவமை, அதாவது மணவாளனுடைய வருகையை எதிர்பார்க்கிற அந்த ஸ்திரிகளை குறித்த 10 கன்னிகளை குறித்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நமக்கு தேவன் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம். காரணம், தேவன் குறித்த நியமித்த காலத்திலே தான் உங்களுக்கு காரியம் நடைபெறும். கர்த்தர் அதை செய்யும்படி தேவன் திட்டம் பண்ணி தேவன் நிறைவேற்றுகிறார். அப்படி என்றால் நாம் அதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த 25வது அதிகாரத்திலே அங்க இருக்கிற அந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள், அவர்கள் தங்களுடைய எஜமானுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். புத்தி இல்லாத 5 கன்னிகைகளும் அவரோடு சேர்ந்து அங்கே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க பாருங்க, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரம், அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். 10வது வசனம், தேவன் நியமித்த, தேவன் குறித்த அந்த ஏற்ற காலத்தை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டி அங்கே நம்மை எச்சரிக்கிற ஒரு வார்த்தையா இந்த 10வது வசனம் இருக்கிறது. 10வது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார் என்று வாசிக்கும். இன்றைக்கு அநேகர் அழுகிறவர்களாயிருக்கிறாள். எனக்கு ஒன்று நடக்கவில்லை, எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை, தேவன் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கவனிக்கவில்லை, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நன்மையாகில்லை, ஒன்றும் ஆசீர்வாதமாயில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படியே புலம்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார். ஒன்றை ஆராய்ந்து பாருங்கள் தேவ பிள்ளைகள். இன்னைக்கு மணவாளன் வருகிற பொழுது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வருகிற பொழுது, தேவன் உங்கள் வீட்டுக்குள் வருகிற பொழுது, உங்கள் வாழ்க்கைக்குள் வருகிற, உங்களுடைய ஜீவியத்துக்குள், உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வருகிற பொழுது தேவ பிள்ளைகளே, அவருக்காய் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? அவர்கள் எண்ணெய் வாங்கும்படி போன பொழுது மணவாளன் வருகிறார் என்றால் தேவ பிள்ளைகளே, எண்ணெய் சேகரிக்க வேண்டிய நேரத்தில், கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டிய நேரத்தில், கர்த்தருக்காய் உபவாசம் பண்ண வேண்டிய நேரத்தில், தேவனோடு தியானம் பண்ண வேண்டிய நேரத்தில் தேவ பிள்ளைகளே, காரியங்கள் எதையுமே செய்யாமல் நம்ம உலக வாழ்க்கையிலே நாம் கடந்து விட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்யும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாரும், ஆண்டவரே எனக்காக நீர் எழுந்தருளும், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தும் என்று சொல்லி நாம் கதறி ஜெபிப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஆராதனைக்கு செல்வது, ஒரு ஆலயத்தில் இருப்பது, ஒரு ஆராதனையிலே பங்கு கொள்வது, அதனுடைய சிறப்பை குறித்து பேசிக்கொள்வது, அதனோடு அவங்களுடைய வாழ்க்கை அங்கே முடிந்து விடுகிறது. ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் எரிகின்ற விளக்காக, அந்த எரிகின்ற விளக்கை சுமக்கிறவர்களாக நாம் இருக்க, அந்த எண்ணெய் எங்களிடத்தில் இருக்கு, அந்த அபிஷேகம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த தொடர்ந்து எரியக்கூடிய அந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். 10வது வசனம் சொல்றது, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு தந்து விட்டால், எங்களிடத்தில் இருக்கிறது எங்களுக்கு போதாமல் இருக்குமே, உங்களுக்காக வாங்கிக் கொள்வது. அநேகர் புரிந்து கொள்வதில்லை, உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, தேவனோடு வாழ்வது என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவம். ஒருவேளை நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம், நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நான் உங்களுக்காக ஒரு போன்ல இருந்து தேவ பிள்ளைகளே உங்களோடு நான் மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். நல்லதுதான். ஒருவர் உங்களுக்காய் ஜெபம் பண்ணுவது, ஒருவர் உங்களுக்காய் ஆலோசனை சொல்வது, ஒருவர் உங்களை நடத்தி கொண்டு போவது நல்லதுதான் தேவ பிள்ளை. ஆனால் அந்த எண்ணெயை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்திலே தேவ பிள்ளைகளே நாம் கடந்து செல்ல முடியும். வேதம் சொல்றது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். தேவன் தந்திருக்கிற இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். அவருக்காக காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கடைசியாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தேவனுக்காய் பயன்படுத்தும்படி,
அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவ பிள்ளைகளே நம்மை அர்ப்பணித்தனால் அந்த தாளந்துகள் உவமையை குறித்து நாம் படிக்கிற பொழுது அங்கே கொடுக்கப்பட்ட மற்ற தாளந்துகளை பெற்றவர்கள் அதை இருமடங்காய் அதிகரித்துக் கொண்டு எஜமானிடத்துல கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு தாளந்தை பெற்றுக் கொண்டவர் என்ன செய்கிறான் என்றால், இவர் மிகவும் கடினமுள்ள எஜமான், இவர் அங்கே தொழிக்காத இடத்திலே அறுக்கிற ஒரு எஜமான். ஆகவே நான் பயத்திலே என்ன செய்து விட்டேன், உம்முடைய தாளந்தை புதைத்து வைத்து அதோ இதை திருப்பி கொண்டு வருகிறேன் என்று எஜமானிடத்திலே திருப்பி கொடுத்தான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு குறித்த காலத்துல தேவன் ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று நம்பி கர்த்தருக்காக வாழுங்கள். தேவன் தந்த தாளந்தை கொடுத்து தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கூட தேவன் கிரியை செய்யும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிருபை செய்வாராக. காரணம், சாராளுடைய வாழ்க்கையிலே, அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்த அந்த நாளிலே கர்த்தர் அந்த அற்புதத்தை தேவன் வாக்கு பண்ணினதை தேவன் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாரா? நீங்கள் அங்கே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சந்தேகிக்க கூடிய விதமாய் பிசாசானவன் அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று நினைத்து தேவ பிள்ளைகளே எண்ணி அவன் கிரியை செய்து உங்களை கர்த்தரிலிருந்து பிரித்து விட அவன் முயற்சி செய்யக்கூடும். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே ஏற்ற காலத்துல நீர்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்திலே ரட்சிக்கப்படவும், கர்த்தாவே நாங்கள் உம்முடைய அந்த அபிஷேகத்திலே உம்மோடு சார்ந்திருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டிய காலத்திலே ஆயத்தமாய் இருக்கவும், கொடுத்த தாளந்துகளை ஆண்டவரே அந்த கொடுத்த நாட்களுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும் என்று கேளுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கட்டளையிட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஒரு மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்றி தகப்பனே. கர்த்தாவே, எங்களை ஒரு பொழுதும் கைவிடாத ஒரு தெய்வம். நீர் எங்களுக்கு வாக்களித்த பொழுது ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையோடு உம்முடைய கரங்களுக்குள் எங்களுக்கு அடங்கி இருக்க நீர் கிருபைதான். உமக்காய் காத்திருக்க கிருபைதான், உமக்காய் விழித்திருக்க கிருபைதான், உமக்காய் வாழ கிருபைதான். ஆண்டவரே, இதுதான் ரட்சணிய நாள் என்று அறிந்து ஆண்டவரே வல்லமையோடு தேவனுடைய அனுக்கிரகத்தோடு நாங்கள் வாழ எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் நிறைவின் நாட்களிலே கர்த்தாவே உடைய வல்லமையின் கிரியை உடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆம் சகோதரனே சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.